ஹாய் ஹலோ வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் வாயில் போட்டவுடன் கரையும் நெய் மைசூர் பாக் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்பில் தான் நான் எல்லாமே அளந்து எடுத்திருக்கேன். தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு, அப்புறம் அடுத்தது 1.5 கப் சர்க்கரை, நெய் 1 கப் நெய் எடுத்துக்கணும். கடலை மாவை சிம்மில் வச்சே தான் வறுக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போடுற வரைக்கும் வறுக்கணும். கடலை மாவில் மணல் மணலாய் மணக்கும் நெய்யை 1/2 கப்பு ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கணும். ஒரு தட்டில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா தடவி எடுத்து வச்சுக்கோங்க. 1.5 கப் சர்க்கரைக்கு 3/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். அந்த பாகுப்பதம், அந்த கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா அந்த பாவில் தான் அந்த மைசூர் பாக்கோட டேஸ்ட்டே இருக்குது. நல்லா அந்த கம்பி பதம் இப்போ வந்துருச்சு எங்களுக்கு. பாருங்கள், நல்லா பாருங்கள், பபிள்ஸ் வருதா பாருங்கள், கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம கடல மாவு நெய்யும் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி ஸ்வீட் செய்யும்போது, அல்வா, மைசூர் பாக்கு இது மாதிரி செய்யும்போதெல்லாம் கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் இல்லை 5 to 10 நிமிஷம் கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா சாஃப்டாக வந்துடும். கடுக்கு முடுக்குன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்துடும். ஸ்வீட் வாசம் அடிக்கும். அந்த நெய், சர்க்கரை, கடலை மாவு இது எல்லாமே கலந்தது நல்லா வாசடிக்கும். பபிள்ஸ் எல்லாம் அடங்கி இது மாதிரி வந்துடும். நல்லா ரொம்ப பபிள்ஸ் வராது. இது மாதிரி நல்லா நெய் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இப்படி சுற்றி கிளறி விட்டோம்னா ஒட்டாமல் கூடாது அந்த பாத்திரத்தில். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த நெய் தடவி ஒரு ட்ரே வச்சுருந்தோம்ல, அந்த ட்ரேயில் கொட்டி ஒரு 5 நிமிஷம் கழித்து பீஸ் போட்டுடலாம். ட்ரேயில் கொட்டி ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, பீஸ் போட்டுருக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பீஸ் போட்டுக்கலாம். நாங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுக்கிட்டோம். அவ்வளோதான். வாயில் போட்டவுடன் கரையும் நெய் மைசூர் பாக் ரெடியாகி விட்டது.